வச்சு பார்க்கலாமேன்னு வாங்கினேன். நீங்கள் சஜஸ்ட் பண்ணப்போ இன்னொரு 4 செடி வாங்கி இருந்திருக்கலாங்கிறத இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம். வாட்டர் ஆப்பிள் மாதிரி பெரிய பழமாக இருக்கும், கொஞ்சம் மரம் மாதிரி வளருது. ஆனால் இது ஒரு சின்ன செடியிலே பூக்கள் வந்திருக்கு பார்க்கலாம். ஒரு சின்ன கவரில் தான் இருக்குது, 10-12 கவரில். அதாவது மாடியிலையும் வளர்க்க முடியும், ப்ரூன் பண்ணி வளர்த்தாலோ இல்லைன்னா பெரிய தொட்டியில் வச்சு வளர்த்தாலோ வளர்க்க முடியும். இது வந்து கேரளாவில் சமையலுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கும்போது பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன கவர் தான், கவரையும் காமிங்க. கவர் ரொம்ப சின்ன கவர் தான், அதில் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு இதுலேயும் ஒரு செடிக்கு இப்போ காலில் 1/2 கிலோ வெயிட்டில் காய்கள் இருக்குது பார்க்கலாம். எனக்கு இனிப்பான செடி வெரைட்டி கொடுங்கம்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் காய்க்கும் போது அது கிளைமேட்னால ரொம்ப இனிப்புத்தன்மை இருக்கிறதில்ல. இதிலே நம்ம நல்லா பழமாச்சுன்னா ஓரளவு இனிப்புத்தன்மை இருக்கும். வந்து சத்தம் சவுண்டு கொடுக்குது பாருங்கள். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழச்செடிகளை பற்றி பார்க்கலாம். சில மரங்கள் நமக்கு இப்போது இந்த நவம்பர் மாதத்தில் பழங்கள் வந்திருக்கு, பிஞ்சுகள் இருக்குது, காய்கள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதை பார்க்கலாம். இது வந்து ஜப்பான் கொய்யா. நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது. தமிழ்நாட்டிலே முதலாக நடவு பண்ணி அதனுடைய பழங்களை அறுவடை பண்ணி இந்த செடியோட பழங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இப்போது பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். பூக்கள், பிஞ்சுகள் எல்லாமே இருக்குது. பிஞ்சுகளும் இருக்குது, அதே டைமில் பூக்களும் இருக்குது, நிறையா இருக்குது. பொதுவாக அது வெளிநாட்டு ரகங்கும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு வீட்டில் வளர்க்குறவங்களா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும், ஜப்பான் மரம் எப்படி நம்ம ஊரில் காய்க்குமா அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம எல்லா செடிகளுமே நம்ம தோட்டத்தில் வளர்த்து காமிக்கிறோம். கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். முதல்ல நம்பிக்கை தான் மனுஷனுக்கு முக்கியமானது இல்லையா? அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். எக்கச்சக்கமாக பூக்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது, பார்க்கலாம். இது வந்து பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து செடிகள் வாங்கினார். அப்போ அவர்கிட்ட நான் அப்போது செடிகள் இந்த ஜப்பான் கொய்யாலாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அப்போது ஒன்று வற்புறுத்தி கொடுத்த மாதிரி தான் கொடுத்தேன். அவர் விருப்பம் இல்லை அவ்வளோவா கொடுத்தேன். இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அன்றைக்கி இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சார், நான் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, வற்புறுத்தி கொடுத்தீங்க, அந்த பழங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய பையன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு போனாலே அந்த செடியை தான் முதல்ல இருக்க பழங்களை பறித்து சாப்பிட்றாப்புல. ஒரு முக்கா காயாக இருந்தால் கூட இனிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. விதையோட அளவு கம்மியாக இருக்கும், சதையோட அளவு அதிகமாக இருக்கும். அதுமாதிரி அவரே அந்த நிறைய கஸ்டமர் அதை கமெண்ட் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வாட்டர் மெலன் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த பையனை ஒரு 4 வயசு பையன் தான், அதாவது பெரிய ஆள்லாம் கிடையாது. 4 வயசு பையனே வாட்டர் மெலன் மாதிரி டேஸ்ட் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு சிறந்த வெரைட்டி. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜும் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால், நான் சொல்கிறத விட அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். இது நீங்கள் சாம்பிளுக்கு சஜஸ்ட் பண்ண கொய்யா வச்சு பார்க்கலாமேன்னு வாங்கினேன். நீங்கள் சஜஸ்ட் பண்ணப்போ இன்னொரு 4 செடி வாங்கி இருந்திருக்கலாங்கிறத இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம். கரெக்டாக 2 வருஷம் ஆயிருக்கு. நாங்கள் இங்கே தீபாவளிக்கு வந்து ஒரு 4 நாளாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். டெய்லி 3 பழம் எடுத்துடுறோம். நல்ல டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா, சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு கொடுத்தாலும் அழகாக கிறிஸ்பியாக சாப்பிட்டுக்கிறாங்க. வாட்டர் மெலான் மாதிரி மேலே இருக்கிற ரெட்டு அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இதை வந்து வெட்டி கொடுத்தோன்னா, ஏன்னா வாட்டர் மெலான்னே அந்த சாப்பிட்றான். என்னோடய பையனுக்கு 3 வயசு ஆகுது. அவன் இது வாட்டர் மெலான் அப்படின்னு தான் இதை சொல்கிறான். ஏன்னா அவ்வளோ ரெட்டு. அந்த மேலே இருக்க ரெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் க்ரீனை சாப்பிட்றான். அந்தளவுக்கு நல்லா ரெட்டாக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய பறிச்சிட்டோம். இன்னும் ஏகப்பட்ட காய்கள் இருக்குது. அடுத்த ஸ்டேஜு காய்களும் இருக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு வரதுக்கான காய்களும் இருக்குது. அப்புறம் பூ, மொட்டு எல்லாத்தையுமே வரிசையாக ரெகுலராக எங்களுக்கு இதில் வந்து தோட்டத்துக்கு வந்தோன்னா சாப்பிட்றதுக்கான காயின்னு கிடச்சிருது நிறையா. அடுத்து நம்ம பார்க்குறது பார்படா செரி. இது வந்து செரி வெரைட்டி, ஆனால் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்களேன். நிறைய கஸ்டமர் எனக்கு இனிப்பான செரி வெரைட்டி கொடுங்கம்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் காய்க்கும் போது அது கிளைமேட்னால ரொம்ப இனிப்புத்தன்மை இருக்கிறதில்ல. இதிலே நம்ம நல்லா பழமாச்சுன்னா ஓரளவு இனிப்புத்தன்மை இருக்கும். இந்த செரி வெரைட்டி பார்த்திங்கன்னா ஓரளவு இனிப்புத்தன்மையோடு இருக்கும். இது வந்து எனக்கு இந்த செடியை பார்த்தோன்னே, இந்த பழங்களை பார்த்தோன்னே என்னோடய கல்லூரி வாழ்க்கை ஞாபகம் வரும். ஏன்னா நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் ஆர்ச்சர்டில் வந்து இந்த செடி ஒரு மரம் இருந்தது. அதாவது ஒரு 43 வருஷத்துக்கு முன்னாடி. இதை நாங்கள் அந்த ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது யார் ஃபாஸ்ட்டாக போகிறதுங்கிறது சைக்கிளில் போகணும். அப்போ ஒரு 4-5 கிலோமீட்டர் அந்த சிறுமலையை அடிவாரத்தில் போகணும். அவங்க தான் எங்களை ஆர்ச்சர்டு இருக்குது. அப்போது போட்டி வரும். ஏன்னா இந்த பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்காக. சின்ன வயசில் உங்களுக்கு தெரியாதுல, புளிப்பு கூட உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தெரியும். அது எனக்கு இதை பார்க்கும்போது, இந்த செடியை பார்க்கும்போதெல்லாம் அதான் ஞாபகம் வரும்.
சின்ன பிஞ்சியாக இருந்தால் கூட பறித்து சாப்பிடுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது மலையன் ஆப்பிள். இது வந்து ஒரு வாட்டர் ஆப்பிள் மாதிரி பெரிய பழமாக இருக்கும். கொஞ்சம் மரம் மாதிரி வளருது. ஆனால் இது ஒரு சின்ன செடியிலே பூக்கள் வந்திருக்கு பார்க்கலாம். ஒரு சின்ன கவரில் தான் இருக்குது, 10-12 கவரில். அதாவது மாடியிலையும் வளர்க்க முடியும். ப்ரூன் பண்ணி வளர்த்தாலோ இல்லைன்னா பெரிய தொட்டியில் வச்சு வளர்த்தாலோ வளர்க்க முடியும். என்னுடைய பழங்களுடைய சுவை எப்படி இருக்குன்னா, நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். நிறைய கஸ்டமர் அதை சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பழங்களுடைய சுவை வந்து ஒரு மாவுத்தன்மையோடு இருக்கும். நம்ம காஷ்மீர் ஆப்பிள் சாப்பிடும்போது எப்படி மாவுத்தன்மை இருக்குது அதுமே இருக்கும். ஆனால் அதோட நம்ம இதை வந்து ஒரு ரொம்ப ஒப்பிட முடியாது. அதுவும் தனி சுவை, இது தனி சுவை தான். நிறைய காய்க்கும். இது வந்து நம்ம வீடுகளில் வச்சோன்னா பறவைகள் நிறைய வரும். நம்மளும் நிறையா விரும்பி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இந்த பூக்கள் விழுந்து அந்த காயானதுக்கப்புறம் அந்த மகரந்த தூள்லாம் கீழே கொட்டி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் போத்துன மாதிரி இருக்கும். ஒரு வெல்வெட் கலரில் ஒரு பெட்ஷீட் போத்துன மாதிரி இருக்கும். இது நிறைய செடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. பெரிய செடியாகவே இருக்குது. இந்த செடிகளும் கூட நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள்லே இது ஒரு வெரைட்டி. இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் எப்படின்னா விதைகள் இருக்கும். பழங்கள் வரும்போது விதைகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய முறை இது பதிவு பண்ணியிருக்கோம். பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. நிறைய பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே அப்படியே காயாக பழமாக மாறிடும். இந்த இருக்கும் ஃபுல்லாகவே பூக்கள் மரம் ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து நம்ம தோட்டங்களில் வச்சோம்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகிறோம். அங்கே எதுவுமே பழங்கள் கிடைக்காத நேரத்தில் கூட இந்த பழங்கள் கிடைக்கும். இப்போ நவம்பர் மாதத்துலலாம் உங்களுக்கு பழங்கள் பெரும்பாலும் தோட்டங்களில் இருக்காது, ஒரு சில பழங்கள் தவிர. அது மாதிரி நேரத்தில் இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். அதனால் இந்த மாதிரி மரங்களை கூட வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா சப்போட்டா. இந்த பனானா சப்போட்டா நம்ம நர்சரியில் நிறைய செடிகளை சேல் பண்ணுறோம். அந்த செடிகளிலே காய்கள் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள், நான் தரையில் தான் நடவு பண்ணியிருக்கோம். எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்கள். நான் எப்போவுமே சொல்லுவேன், இது நிறைய காய்க்கிற தன்மையுடையதுன்னு சொல்லுவேன். அந்த செடியில் இருக்க காய்களை பார்த்துட்டு சிலருக்கு நம்பகத்தன்மை குறைவாக இருக்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்க பாருங்கள், கிட்டத்தட்ட 100கணக்கான காய்கள் இதில் இருக்குது. காய்கள் பிஞ்சுகள் இருக்குது. ஃபுல்லாகவே பிஞ்சு இருக்குது. இது வந்து பழம் வந்து ஒரு நீளமான வடிவில் வரும். அதாவது ஒரு வாழைப்பழம் மாதிரி வரும். இன்னும் இப்போ ஒரு அரை காய் தான் ஆயிருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக ஆகலை. ஃபுல்லாகவே காய்கள் இருக்குது. இது வந்து சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அந்த ருசி வந்து ரொம்ப மற்ற சப்போட்டா மாதிரி இல்லாமல் ஒரு மாவுத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜாம்பக்காய். இந்த ஜாம்பக்காய் வந்து வாட்டர் ஆப்பிள் ஃபேமிலி தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப இனிப்பு தன்மையாக இருக்காது. பாருங்கள், எல்லாமே பழங்களோடு இருக்குது. இது பிஞ்சு, இது பழமாயிடுச்சு. இதனுடைய பழங்களை வந்து நிறைய பேர் விரும்பி இந்த செடிகளை கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டாலும் ஒன்றும் சுகர் ஏறாது. ஏன்னா கலோரி கம்மி, ரொம்ப இனிப்பாக இருக்காது. லேசான ஒரு இனிப்பு தான் இருக்கும். வெயில் நேரங்களில் சாப்பிட்டோன்னா தாகத்தை அடக்கிற மாதிரி ஒரு தன்மையுடைய இதை வந்து எல்லாருமே மாடியில் வளர்க்கலாம். எளிமையான பராமரிப்பில் வளர்க்கலாம். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பழ வெரைட்டி இது. அடுத்து நம்ம பார்க்குறது இனிப்பு புளி, ஸ்வீட் டேமரைண்டு. பார்த்திங்கன்னா இதில் பிஞ்சுகள் வந்திருக்கு. அதாவது நம்ம ஊர்லேயே சின்ன தொட்டியில் வச்சா கூட காய்க்குங்கிறதுக்காக தான் இதை காமிக்கிறேன். பூக்கள் நிறையா இருக்குது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்குது. இந்த பாருங்கள், இது கூட பிஞ்சு வருது. இது வந்து நிறைய பூக்கிற தன்மையோடு இருக்குது. ரெண்டாவது இந்த பூக்களும் கொஞ்சம் நல்லா டார்க்கு ரெட் கலரில் வருது. இந்த சிவப்பு புளியணின்னு சொல்கிறாங்க இதை. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்பகுதியில் சதைப்பகுதி வந்து கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும். பூவை பார்க்கும்போது அது மாதிரி தான் தெரியுது. நிறைய பிஞ்சுகள் வந்தது லாஸ்ட் இயரும். ஆனால் வந்து நமக்கு அது பழங்களாக ஆகலை. இந்த வருஷம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் பழம் வரும். நம்ம பழத்தை அறுவடை பண்ணி கூட வீடியோ பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு பண்ணும்போதே பாருங்கள், நம்ம பலாமரத்தில் ஒரு மாமர தண்டு துளைப்பான் இருக்குது பாருங்கள், உயிரோடு இருக்குது லைவில். ஏன் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறோன்னா, இந்த பூச்சி தான் உங்களுக்கு மாமரத்தில் முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்கள் தான் மாமரத்தையே காலி பண்ணும். இது பலாமரத்துலேயும் வரும். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வரும். இப்போ நம்ம மரத்தில் வந்து உட்காந்துருக்கு. நல்ல வேளையாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது மாமர தண்டு துளைப்பானுடைய தாய்ப்பூச்சி. இந்த மாமர தண்டு துளைப்பான் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வெளிச்சத்துக்கு வரும். நம்ம கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த லைட் வெளிச்சத்துக்கு முன்னாடி காலத்துலலாம் வரும். இப்போ வருதானு தெரியல. ஏன்னா எல்லாமே கிராமமே இப்போ நகரமான மாதிரி எல்லாமே வெளிச்சமாகி போச்சு. அதனால் வருதான்னு தெரில. நாங்கள்லாம் சின்ன வயசாக நிறைய வண்டுகளை இது வீடுகளில் பார்த்துருக்கோம். இது அவங்கள பாருங்கள், மாமர தண்டு துளைப்பான். இப்போ காலேஜில் படிக்கிற காலத்தில் ஸ்பெசிமெனுக்காக இந்த மாதிரி வண்டுகளெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இப்போவும் இந்த வண்டை பிடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இது நல்ல விஷயம் இல்லை. நம்ம மாமரத்தில் எல்லா மரத்தையும் நீ வாட்ச் பண்ணணும். இது மாமர தண்டு துளைப்பான் வராமல் இருக்குதா, மாமர தண்டு துளைப்பான் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு அறிகுறி. நம்ம இந்த மாதிரி தாய்ப்பூச்சிகளை பார்க்கும்போது இயற்கையாக அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கேட்குதா? அந்த வண்டோட சத்தத்தை பார்த்தீங்களா? வண்டு சத்தம் சவுண்டு கொடுக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது தாய் கிங் சப்போட்டா. இந்த தாய் கிங் சப்போட்டாவும் நிறைய பிஞ்சுகள் இருக்க பார்க்கலாம். நம்ம இது நம்ம நர்சரியில் சேல் பண்ணோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து நிறைய பழங்கள் வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க.
அதை நம்ம நர்சரிலே சேல் பண்ணோம். எவ்வளோ பெரிய பழமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கம் பிஞ்சு கூட இருக்குது, இங்கேயும் கூட பிஞ்சு இருக்குது. அப்படி காமி. இதுவும் நம்ம தாய்லாந்து வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம ஊரில் காய்க்கும், நிறையவே காய்க்கும். நல்லா பழம் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அதாவது நம்ம கடைகளில் வாங்குகிற சப்போட்டா சாப்பிடும்போது ஒரு மணல் மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு தோணும். இது அப்படி இருக்காது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த தாய் கிங் சப்போட்டா பொறுத்த வரைக்கும். பிளாக் டைமண்ட் கொய்யா நம்ம தொட்டியில் வச்சது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 3 அடி வளர்ந்துருச்சு, பூவும் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் காய்க்கலை. ஏற்கனவே ஒரு செடியில் நம்ம காய்கள் அறுவடை பண்ணி பழங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த செடியில் இன்னும் காய் வரல. செடி நல்லா க்ரோத் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. செடியோட கலர் பாருங்கள், அருமையாக இருக்குது. பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீட்ரூட் கொய்யா மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பீட்ரூட் கொய்யாவோட நல்லாயிருக்கும். இதனோட இலைகளோட அமைப்பு பாருங்களேன். இலைகள் இது மாதிரி பீட்ரூட் கொய்யாவில் இப்படி வராது, இந்த மாதிரி வரும். இந்த மடங்கி இருக்குல்ல, இது மாதிரி வரும். இதுதான் பிளாக் டைமண்ட் கொய்யாவுடைய அடையாளம். எல்லா இலையுமே அப்படி தான் வரும். இது பீட்ரூட் கொய்யாவில் இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும். இது ஜப்பான் கொய்யா மாதிரி இலையும் ஷார்ட்டாக வருது. அடுத்து நம்ம பார்க்குறது பிளிம்பி செடி. இந்த பிளிம்பி ஒரு நெல்லிக்காய் ஃபேமிலி. அது இலையை பாருங்கள், அசலாக நெல்லி இலை மாதிரி தான் இருக்கும், நம்ம அரைநெல்லி மாதிரி. இது ஒரு நீள வடிவத்தில் இருக்கும். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதாவது இது கேரளாவில் சமையலுக்கு மீன் குழம்பு வைக்கும்போது பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன கவர் தான், கவரையும் காமி. கவர் ரொம்ப சின்ன கவர் தான், அதில் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு இதுலேயும் ஒரு செடிக்கு காலில் 1/2 கிலோ வெயிட்டில் காய்கள் இருக்குது பார்க்கலாம். ஒரு எளிமையான பராமரிப்பு. சமையலில் மாங்காய் பயன்படுத்துகிறதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம், புளிப்பு தன்மைக்காக இதை பயன்படுத்தலாம். ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். கேரளாவுக்கு செடிகள் வாங்க போகும்போது நான் அந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். எனக்கு அது முதல்ல தெரியல அது என்ன ஊறுகான்னு. அப்புறம் அவங்களை கேட்கும்போது இது பிளிம்பி ஊறுகான்னாங்க. அவ்வளோ ருசியாக இருந்தது இந்த ஊறுகாய். இதுமாதிரி நல்ல வெரைட்டி. மாடியில் எளிமையாக பராமரிக்கலாம். மாடியில் நிறைய செடிகளை வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க இதையும் ஒரு செடியாக வளர்க்கலாம். எளிமையான பராமரிப்பில் வளரும். இந்த மாதிரி செடிகள் அதாவது எக்ஸாட்டிக் வெரைட்டி செடிகள் வேணும்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் நிறைய செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.